கேரள மாநிலம் வைக்கத்தில் பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் திறப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இணைந்து திறந்து வைத்தனர். பெரியார் நினைவகத்தை திறந்து வைத்து புகைப்படங்களை பார்வையிட்ட இரு மாநில முதல்வர்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புத்தகம் பரிசாக வழங்கிய கேரள முதலமைச்சர். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. பெரியார் நினைவகம் மற்றும் நூலக திறப்பு விழாவில் கி. வீரமணி, திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. எந்த ஆனந்தம் மனசிலாயோ என மலையாளத்தில் பேசிய கி. வீரமணி. அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கடல். வைக்கம் வெற்றி விழாவினுடைய மகிழ்ச்சியால் உந்தப்பட்டு உங்கள் முன்னாலே நிற்கிறோம். எந்த ஆனந்தம் மனசிலாயி, எந்த ஆனந்தம் மனசிலாயி. திருவாரூர் அருகே 750 ஏக்கர் அறுவடைக்கு தயாரான நெல் பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் விவசாயிகள் கலக்கம். சென்னையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. பிற்பகல் 1:30 மணியளவில் வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்படும் என அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை 12 மணி நேரத்தில் வலுவிழக்க வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பல மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் தங்கம் விலை மாற்றமின்றி விற்பனை. ஒரு சவரன் 58,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானில் தற்கொலை படை தாக்குதல். அமைச்சர் கலில் ஹக்னி உயிரிழப்பு. தரங்கம்பாடியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. டேனிஷ் கோட்டையை மீண்டும் சூழ்ந்த மழை நீர். நடிகை நயன்தாராவிற்கு எதிராக தனுஷ் தொடர்ந்த வழக்கு. நயன்தாரா, விக்னேஷ் சிவன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை அருகே தாய் தனது 2 பெண் குழந்தைகளை கிணற்றில் தள்ளி கொலை. குடும்ப பிரச்சினை காரணமாக குழந்தைகள் கொலை செய்துவிட்டு தாய் தலைமறைவு.